தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை செங்கல்பட்டில் நான் நடத்துகிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டு ஒற்றை ஆளாய் இரவு பகல் பாராமல் உழைத்து தன் சக மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளையும் அரவணைத்து மிகச்சிறப்பாக இதை ஒழுங்கு செய்து நடத்திய செங்கல்பட்டு மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் அருமை சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கும், இந்த மாவட்டத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் தன் கட்சியின் மீது வைத்திருக்கிற மாறாத பற்றின் காரணமாக ஒவ்வொரு நாளும் இந்த இடத்திற்கு வருகை தந்து தன்னால் இயன்ற துணை புரிந்த மாநில மகளிரணி துணை செயலாளர் திருமதி அல்லி அவர்களுக்கும், அவருடைய வாழ்க்கை இணையர் சந்திரன் அவர்களுக்கும், இந்த மதுராந்தகம் தொகுதியில் இது நடைபெற்றாலும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற பல்வேறு கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் இதற்காக அனுமதி பெறுதல், சுரேஷ் அவர்களுடன் சேர்ந்து இந்த பணிகளில் பங்கெடுத்தல் என்று அருமை தம்பி செங்கல்பட்டு தொகுதியினுடைய செயலாளர் திரு ஏவிஆர் அழகு அவர்களும், செங்கல்பட்டு தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட அருமை தம்பி வழக்கறிஞர் செல்லா அவர்களும், ஆர்டிஸ்ட் வெங்கட் அவர்களும், கமல் அவர்களும், தினேஷ்குமார் அவர்களும், மணி அவர்களும், ராஜீவ்காந்தி தொகுதி மற்றும் ஒன்றியம், நகரம், பேரூர், கிராம கிளையில் இருந்து உறுப்பினர்கள் வரையில் இங்கே இந்த பகுதியினுடைய புதிதாக வந்து நான் நேற்று தினம் பார்வையிட்ட போது அருமை தம்பி சுரேஷ் அவர்களுடன் இங்கு 50க்கும் மேற்பட்ட தம்பிமார்கள் இந்த பணியை மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு தந்தார்கள். அந்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து, தியாகம் நிச்சயம் இதற்கு இடைஞ்சல் செய்பவர்கள், இதற்காக தொந்தரவு செய்பவர்கள் சட்டத்தின் துணை கொண்டு இன்றைக்கு நடவடிக்கை மேலதிகாரிகளால் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டத்தின் காவல்துறை கண்காணிப்பாளர், சராகத்தினுடைய டிஐஜி, இந்த பகுதியினுடைய சட்ட ஒழுங்கு காவல்துறை தலைவராக இருந்த என் அன்புக்குரிய நண்பர் திரு அஸ்ராக் கார்க் அவர்களிடத்திலே தொடர்பு கொண்டு பேசினேன். எந்த தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். இந்த நாட்டுடைய டிஜிபி பெரும் மதிப்பிற்குரிய நண்பர் ரத்தோர் அவர்களில் தொடங்கி அன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் உளவுத்துறை தலைவராக இருந்த எங்கள் பண்ருட்டியினுடைய ஏஎஸ்பியாக இருந்து உளவுத்துறையினுடைய ஐஜியாக பொறுப்பேற்றிருந்த திரு அவினாஷ் குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கும் என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு சுரேஷ் அவர்களை உள்ளிட்ட எமது கட்சிக்காரர்களை தொந்தரவு செய்யாமல், எந்த ஒரு சிறு இடைஞ்சலும் செய்யாமல் இந்த மாவட்டத்துடைய காவல்துறை அதிகாரிகள் அனைத்துக்கும் ஒத்துழைப்பு தந்தார்கள். சேலத்திலே எங்கள் பதாகைகளை நாங்கள் கூட்டணியில் ஆதரித்த அரசியல் கட்சிகள் மேடையில் ஏறி காவல்துறையை வைத்து எங்கள் தலைவருடைய படத்தை கைட்டு சொன்னார்கள். எங்கள் மாவீரன் வீரப்பனாருடைய புகைப்படத்தை காவல்துறையை மேடையேறி கிழித்தார்கள். அப்படி ஒரு நிலை வந்தால் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஓட்டு அரசியலை குறித்து கவலை கொள்ளாமல் மீண்டும் தமிழ்நாடு விடுதலைப்படை வீரர்களோடு ஆயுத போராட்டத்திற்கு போவதை தவிர எனக்கு வேறு வழியில்லை. கடந்த காலங்களில் தவறு செய்த அல்லது ஏதோ ஒரு சூழலின் காரணமாக வம்பு வழக்குகளை சந்தித்தவர்களை ஒரு அரசியல் படுத்தி அவர்களை நேர்மறையான ஆற்றல் சக்திகளாக உருவாக்குகின்ற பொறுப்பை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். ஆதலால் நான் கொடுக்கின்ற பட்டியலில் உள்ளவர்களை நீங்கள் தொந்தரவு செய்யக்கூடாது என்ற வேண்டுகோளோடு இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவரிடத்தில் முறையிட்டேன். என்னுடைய நண்பர்களாக இருந்த அன்றைய காவல்துறை ஐஜி இன்ட் திரு செந்தில்வேலன் ஐபிஎஸ், சட்ட ஒழுங்குடைய கூடுதல் டிஜிபி திரு டேவிட்சன் ஆசீர்வாதம், அன்றைய சட்ட ஒழுங்கு டிஜிபி ஓய்வு பெற்ற காவல்துறை டிஜிபி உள்ளிட்டவர்களோடு அதற்காக கூட்டங்கள் கூட்டப்பட்டு
அனைத்து மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. அது அவர்கள் மக்களோடு மக்களாக பணியாற்றுவதற்கான ஒரு நல்வாய்ப்பை வழங்க வேண்டுமென்றே பொய் வழக்குகள் புனையக்கூடாது. இந்த சமூகத்தில் தவறு செய்யாத மனிதர்களே இல்லை. அப்படி தவறை உணர்ந்து திருந்தி மக்களோடு மக்களாக வாழ்வதற்கும் மக்களோடு மக்களாக நின்று மக்களுக்கு பணி செய்வதற்கும் ஒரு வாய்ப்பை எனக்கு தாருங்கள் என்று கேட்டேன். அந்த அடிப்படையில் இந்த நாட்டுடைய உள்துறை செயலாளர் தொடங்கி பல்வேறு கடல்நிலை காவலர்கள் வரையில் என் கோரிக்கைக்கு செவிசாய்த்தார்கள். அப்படி செவிசாய்த்து இன்றைக்கு பல குடும்பங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன, குடும்பத்தோடு வாழ்வதற்கு வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய புதிய அரசும் வேல்முருகனை முடக்குகிறோம், தமிழக வாழ்வுரிமை கட்சியை முடக்குகிறோம் என்கிற பெயரில் அப்படிப்பட்டவர்களை மீண்டும் பழைய வழக்குகளை தூசி தட்டி எடுத்து அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று இந்த நாளில் நான் புதிய அரசுக்கும் என் அன்புக்குரிய நண்பர்களாக இருக்கின்ற காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் இந்த மேடையில் இன்று வேண்டுகோளை முன்வைக்கிறேன். இது இதற்காக மட்டுமல்ல, பொதுவாக தமிழ்நாட்டில் தமிழ்நாடு, தமிழர் உரிமை, தமிழக வேலை, சமூக நீதி, சாதிவாரி கணக்கெடுப்பு, வடவர்களின் ஆதிக்கம், வட மாநில அதிகாரிகளின் ஆதிக்கம் என்கிற தளத்தில் போராடுகின்ற எங்கள் கட்சியை நீங்கள் நசுக்கிவிடலாம், ஒடுக்கிவிடலாம் என்று எந்த அரசியல்வாதிகளாவது நினைத்தால், எந்த அதிகாரிகளாவது நினைத்தால், நாங்கள் இதையெல்லாம் குறித்து கிஞ்சித்தும் கவலை கொள்பவர்கள் அல்ல என்பதை நான் இங்கு பதிவு செய்கிறேன். நான் இந்த அரசியல் கட்சியை தொடங்குகின்ற போதே சொன்னேன், 90% நான் இயக்க அரசியலை விரும்புகிறேன். 10% வாய்ப்பு இருந்தால், மக்கள் எமக்கு வாய்ப்பை தந்தால், தேர்தல் களத்தில் ஜனநாயக ரீதியாக மக்களை சந்திக்க தயார் என்று சொன்னேன். இன்றும் அதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின ஆயிரக்கணக்கான என் உறவுகளே, உங்களில் யாருக்காவது அண்ணன் கொள்கை வழி நின்று போராடுகிறார், சமரசமற்று களத்தில் நிற்கிறார், நாம் கண்ட கனவு நாம் எம்எல்ஏ ஆக முடியாதா, எம்பி ஆக முடியாதா, மந்திரியாக முடியாதா, நேற்றுக்கு கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம், அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர்கள் எல்லாம், யார் என்று தொகுதிக்கு அறிமுகம் ஆகாதவர்கள் எல்லாம் எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள், அமைச்சராக இன்றைக்கு கோட்டை கொத்தளத்தில் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அதை பார்த்து உங்கள் மனம் வருந்தும் என்று சொன்னால், அதை பார்த்து உங்கள் குடும்பம் உங்களை வருத்தத்திற்கு உள்ளாக்கும் என்று சொன்னால், மாவீரர்களையும் மாவீரர்களுடைய தியாகங்களுக்கு தோள் கொடுத்து துணைகின்ற எமது ஈழ உறவுகளையும் கொத்து கொத்தாய் செத்து மடிந்த இந்த மே 18, 17ஆம் ஆண்டு நினைவேந்தல் மேடையிலிருந்து சொல்லுகிறேன். அப்படி ஆசை இருக்கிற என் உறவுகளை உங்களை கைகூப்பி கேட்கிறேன், உங்களுக்கு பிடித்த அரசியல் கட்சிகளில் சேர்ந்து, என்னால் உருவாக்கப்பட்டவன் நாளை உங்கள் விரும்பிய கட்சிகளில் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராகவோ ஏன் முதலமைச்சராக வருவதற்கு கூட வாய்ப்பு இருந்தால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று இந்த கூட்டத்தினூடாக நான் வேண்டுகோளை முன்வைக்கிறேன். என்னோடு இருந்து நான் எடுக்கிற இந்த இயக்கம் சார்ந்த அரசியல் நகர்வுகளில் குழப்பங்கள் விளைவிக்காமல், என்னுடைய நடவடிக்கைகளுக்கு முட்டுக்கட்டை போடாமல், நான் எதையும் ஆழமாக சிந்தித்து பல நல்ல உள்ளங்களோடு கலந்து பேசி ஆலோசனைகளில் ஈடுபட்டுத்தான் நான் ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் மேற்கொள்கிறேன். எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் நாம் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று கடகோடி தொண்டனில் இருந்து எண்ணில் வரை ஒரு முறைக்கு பல முறை கூட்டங்களை நடத்தி கருத்துக்களை கேட்டு நீங்கள் அனைவரும் ஏகமனதாக சொன்ன அந்த முடிவைத்தான் நான் நடைமுறைப்படுத்தினேன். நான் மிக தெளிவாக சொன்னேன், ஒவ்வொரு ஓட்டும் மிக முக்கியமானது. ஆதலால் நீங்கள் உங்கள் குடும்பத்தாரை அரசியல்படுத்துங்கள், உங்கள் உறவுகளை அரசியல்படுத்துங்கள். நீங்கள் பிறந்த கிராமங்களிலிருந்து உங்களுக்கான செல்வாக்கு நிரூபிப்பதற்கான அரசியலை செய்யுங்கள் என்று நான் பல முறை சொன்னேன். அதை எத்தனை பேர் செய்தீர்கள் என்பதை உங்கள் மனச்சாட்சிக்கு நான் விட்டுவிடுகிறேன். உங்களுடைய மனைவி, உங்களுடைய தாய், உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் பெற்று வளர்த்து ஆளாக்கி ஓட்டுரிமை பெற்றவர்கள் உங்கள் பேச்சை கேட்டு வாக்களித்தார்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்கள் பேச்சை மறுதளித்து
அவர்கள் விரும்பிய கதாநாயகனுக்கு வாக்களியுங்கள் என்று பல குழந்தை செல்வங்கள் பெற்றோர்களை வற்புறுத்தியதாகவும் அதன் அடிப்படையிலேயே இன்றைக்கு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் பல பத்திரிகை ஊடக நண்பர்கள் இன்றைக்கு விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களை வேண்டுவது, நீங்கள் அப்படி சராசரியான அரசியல் இயக்கத்தில் நீங்கள் இல்லை. 1.5 லட்சம் மக்களை பலி கொடுத்து 50,000 மாவீரர்களை அந்த மண்ணின் விடுதலைக்காக தியாகம் செய்த என் உயிரை விட மேலாக நான் மதிக்கின்ற, என் உயிரை விட மேலாக என் இதயத்தில் வைத்து பூஜிக்கிற உலக தமிழர்களின் ஒற்றை முகவரி எம் தமிழீழ தேசிய தலைவன் பிரபாகரன் அவர்களை தலைவராக ஏற்று அவர் கண்ட தமிழீழ கனவை என் உயிர் என் உடம்பிலிருந்து புரிவதற்கு முன்பாக காண வேண்டும் என்ற லட்சிய வேட்கையோடு அரசியல் இயக்கத்தை தொடங்கியவர். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பதவியை பிடிக்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசை வரும். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களை பலி கொடுத்தாவது நாம் அரியணையில் ஏற வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் எனக்கு கிடைத்த வாய்ப்பை வேண்டாம் என்று உதறிவிட்டு என் இனத்திற்கான விடியலுக்கான கோரிக்கைகளை முன்வைத்து கூட்டணியில் இருந்து வெளியேறி வந்தவன் உங்களின் சகோதரன், உங்களில் ஒருவன் வேல்முருகன். திமுக தலைமையிலான கூட்டணியை தொடர்ந்திருக்கலாம். இன்றைக்கு அந்த கூட்டணியின் ஊடாக நான் வெற்றி பெற்றிருக்கலாம். மீண்டும் நான் சட்டமன்ற உறுப்பினராக பதவியை பெற்றிருக்கலாம். பெற்று நான் யாரோடு அரசியல் செய்வது? யாரோடு அரசியல் செய்வது? அங்கிருக்கிறவர்கள் மாண்புமிகுகள் என்று நான் சொல்வதற்கு அதில் எத்தனை பேர் தகுதியானவர்கள்? தமிழீழ தேசிய தலைவரை மேதகு என்று சொன்ன என் வாய் தனிமனித ஒழுக்கம் இல்லாதவர்கள். நான் விமர்சிக்க விரும்பவில்லை இந்த மேடையில் இன்று. ஆனால் இன்றைக்கு அவர்களை குறித்து செய்திகளும் பத்திரிகை ஊடகங்களில் வருகின்றதை பார்க்கின்ற போது இந்த மாவீரர்களுடைய அந்த லட்சிய கனவுதான் எனக்கு சொல்லியது, சகோதரனே, நீ எம் தமிழீழ தேசிய தலைவரை உயிராய் நேசிக்கிறாய். தோழர் தமிழரசன் அவர்களை, தமிழ்நாடு விடுதலைக்கு போராடிய தலைவனை மானசீக தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். புலவர் கல்லி பெருமாள் போன்ற போராளிகளை குறித்து பேசி வருகின்றாய். இப்படிப்பட்ட நீ இந்த தேர்தலில் போட்டியிட்டு இவர்களோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டுமா என்று அந்த மாவீரர்களின் ஆத்மா என்னை கேள்வி எழுப்பியது. அதனால் தான் நான் இந்த தேர்தலை போட்டியிடவில்லை. இதில் சமரசம் செய்து கொண்டு அரசியல் செய்ய விரும்புபவர்களை நீங்கள் போட்டியிடுங்கள், உங்களுக்கால் கிடைத்த நேரத்தை பயன்படுத்தி நான் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அந்த 10 நாட்களில் டெல்லிக்கு சென்று இங்கே அமர்ந்திருக்கின்ற வழக்கறிஞர் காந்திகுமார் அவர்களும் தம்பி சுந்தர் அவர்களும் டெல்லியில் இருக்கிற மூத்த வழக்கறிஞர்களும் போராடி நமக்கான மீண்டும் கேமரா சின்னத்தை பெற்றுத்தந்தார்கள். அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பதற்கான நேரம் நமக்கு இல்லை, கால அவகாசம் நமக்கு இல்லை. நான் வேட்பாளர்களிடத்திலே சொன்னேன், 1 லட்சம் துண்டறிக்கை அடியுங்கள், வீதி வீதியாக சென்று வீடு வீடாக தாருங்கள் என்று சொன்னேன். எத்தனை பேர் செய்தீர்கள் என்பது உங்கள் மனச்சாட்சிக்கு விட்டு விடுகிறேன். 5000 துண்டறிக்கை அடிக்காத வேட்பாளர்கள் இருக்கிறார்கள், 2000 துண்டறிக்கைகள் அடித்த வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். தொகுதியில் இருக்கிற அத்தனை கிராமங்களையும் சென்று வாக்கு கேட்காத வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். நான் யாரை நொந்து கொள்வது? சின்னத்தை கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்க்காத என் உறவுகளையா, என் கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, கிராம வரையிலான நிர்வாகிகளையா, அல்லது அப்படி கஷ்டப்பட்டு உழைத்து செலுத்தியவர்களுக்கு கூட வாக்களிக்காத என் தமிழ்நாட்டு என் உறவுகளையா? நான் யாரை நொந்து கொள்வது? நான் யாரையும் நொந்து கொள்வதற்கு தயாராக இல்லை. காரணம், நான் வாக்குக்கானவன் அல்ல, என் தமிழ் இனத்திற்கானவன், என் தமிழ் இன மீட்சிக்கானவன், என் தமிழர் உரிமைக்கானவன், என் உலக தமிழர்களின் ஒற்றை முகவரி மேதகு அண்ணன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற அந்த மகத்தான தலைவனை என் நெஞ்சத்தில் நிறுத்தி என் இதயத்தில் வைத்து நான் வணங்கி இந்த அரசியல் கட்சியை நடத்தி வருகிறேன். எனக்கு தவறான தகவல்களை சொல்ல தெரியாது. பதவி பெற வேண்டும் என்பதற்காக என் தொண்டர்களை உசுப்பேற்ற எனக்கு தெரியாது. இந்த தேர்தலில் கூட இந்த மேடையில் என்று சொல்லுகிறேன், ஒரே ஒரு நண்பர் எனக்காக ஒரு தொகையை கொண்டு வந்து என் கையிலே கொடுத்தார்.
நான் இந்த தேர்தலில் நன்கொடை என்று பெற்ற தொகை வெறும் 30 லட்சம் ரூபாய். ஆனால் தேர்தல் ஆணையம் நமக்கு அங்கீகரித்த தொகை சுமார் 90 கோடி ரூபாய். 234 தொகுதிகளிலும் நாம் செலவு செய்வதற்கு நமக்கு அங்கீகரித்த தொகை 90 கோடி ரூபாய். ஆனால் அந்த 90 கோடிகள் என்பது ஒரு தொகுதிக்கு 40 லட்சம் ரூபாய். ஆனால் நம் கட்சியின் சார்பாக ஒரு தொகுதிக்கு 4 லட்சம் கூட செய்ய முடியவில்லை. எனக்கு கிடைத்த, என்னை நம்பி கடன் தந்த, என்னை நம்பி நகைகளை தந்த, என்னை நம்பி தங்கள் வீடுகள் பத்திரங்களை தந்த என் அன்புக்குரிய நண்பர்களிடத்திலும் என் கட்சி உறவுகளிடம் கையேந்தி முறையாக வங்கிகளின் ஊடாக, தேசிய வங்கிகளின் ஊடாக கடனை வாங்கி அதை முறையாக கட்சியினுடைய வரவு கணக்கில் வைக்கப்பட்டு கட்சியிலிருந்து சில கோடிகளை உங்களுக்கு தேர்தல் செலவுக்காக அனுப்பினேன். பாரபட்சம் இல்லாமல் அனுப்பினேன். ஒரே ஒரு நண்பரை மட்டும், அவர் தனி நபராக இருக்கிறார், அதனால் அவரால் அந்த அனுப்புகிற தொகையை கூட நாம் அனுப்புகிற அந்த 50,000, 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சத்தை கூட செலவு செய்ய முடியாத சூழல் இருக்கிறார் என்று சொல்லி 170 தொகுதிகளில் கேமரா சின்னத்தில் போட்டியிட்ட அனைவருக்கும் பாரபட்சம் இல்லாமல் என்னால் இயன்ற உதவியை செய்தேன். யாரிடத்திலும் 1 ரூபாய் கை நீட்டி கேட்டு எவன் வாசப்படியும் ஏறாமல் சுயமரியாதையோடு இந்த தேர்தலை நாம் சந்தித்தோம். என் வேட்பாளர்களும் அப்படி சந்திக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். யாரிடத்திலும் தேர்தல் நிதி கேட்டு போய் அவர்கள் கையேந்து விடக்கூடாது என்று நான் சிந்தித்தேன். அதனால் தான் நீங்கள் உங்கள் காசை செலவு செய்யாதீர்கள், நீங்கள் கடன் வாங்காதீர்கள், நீங்கள் எவரிடத்திலும் போய் நீங்கள் கையேந்தி விட்டு அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் நீங்கள் துடிதுடிக்காதீர்கள். என்னால் இந்த உதவிகளை செய்கிறேன். தேர்தலுக்கு 10 நாட்கள் இருக்கிறது. 10 நாட்களுக்கும் ஒரு ஆட்டோ அல்லது 2 ஆட்டோக்களை வையுங்கள். துண்டறிக்கை மட்டும் 1 லட்சம் துண்டறிக்கைகளை நீங்கள் தயார் செய்யுங்கள். அதற்கு ஆகின்ற செலவு தொகை முழுவதுமாகவே கட்சியின் சார்பாக நான் தருகிறேன் என்று சொன்னேன். அப்படி நான் சொன்ன அந்த பணியை செய்த என் வேட்பாளர்கள் யாரோ, அப்படி மக்களை எப்படி சந்திக்க வேண்டும் என்று நான் அறிவுறுத்தினோ அப்படி சந்தித்த அந்த வேட்பாளர்களுக்கு என் இதயம் நிறைந்த இருகரங்கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் தானே கடிந்து கொள்வார், எப்போதும் போல என்னை ஏமாற்றலாம் என்று நினைத்து துரோகம் என்ற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். உரிமையோடு என்னை ஏமாற்றி நீங்களும் ஏமாந்து போன வேட்பாளர்களுக்கு ஆறுதலை சொல்லுகிறேன். வேறு என்ன சொல்ல முடியும்? நான் இந்த நாளில் தேர்தல் அரசியல் என்பது எவ்வளவு விசித்திரமானது என்பதை நான் அறிவேன். 6 முறை தேர்தலை சந்தித்தவன். மக்களின் எழுச்சி, குறிப்பாக நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி தொகுதிகளில் எவ்வளவு பெரிய எழுச்சி இருந்தது, இது எப்படி இப்படி நடந்தது என்று நான் இன்னமும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. நான் வெற்றியை குறித்து கவலைப்படவில்லை. ஆனால் எனக்கு கடந்த காலங்களில் அளித்த 30,000 வாக்குகளில் பாதி கூட அந்த மக்கள் வாக்களிக்கவில்லையா என்கிற கேள்வி என்னுள் எழுகிறது. வீரப்பனை உயிராக நேசித்த கிருஷ்ணகிரி தொகுதி மக்கள் ஏன் வாக்களிக்கவில்லை, என்ன நடந்தது என்று இன்னும் என்னால் இதுபோன்று பல வேட்பாளர்கள் உழைத்தார்கள். ஆனால் இது எல்லாவற்றிலிருந்து நாம் மீண்டு எழ வேண்டும். மீண்டும் 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 எழுவோம். அதுதான் எம் தமிழீழ தேசிய தலைவரின் வைர வரிகள், எம் போராளிகளின் வைர வரிகள். ஆதலால் நாம் இந்த மண்ணுக்கானவர்கள், மக்களுக்கானவர்கள், இந்த இனத்திற்கானவர்கள், உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களின் வாழும் உரிமைக்கானவர்கள். ஆதலால் இனி நாம் செய்ய போகின்ற அரசியல் என்பது தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்கு மட்டுமல்ல, என் இனத்தின் விடுதலைக்கான அரசியலையும் செய்ய போகிறேன். 5 ஆண்டு காலம் எனக்கு நேரம் வேண்டும். என் தம்பி மாரிமுத்து அவர்கள் குறிப்பிட்டது போல் இங்கு இரவு பகல் பாராமல் உழைக்கின்ற எண்ணற்ற என் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள், அது தலைமை செயலர் கண்ணனாக இருக்கலாம், அண்ணன் ஜம்புலிங்கமாக இருக்கலாம், தம்பி குமரவேலாக இருக்கலாம், தம்பி மாரிமுத்து உள்ளிட்ட இன்றைக்கு எனக்கு கிடைத்திருக்கிற கட்சியினுடைய கொள்கையை பரப்புகின்ற ஆற்றல் மிகு கொள்கை பரப்பு அணிகளில் இடம்பெற்றிருக்கிற தோழர்களாக இருக்கலாம், இலங்கை அணி, மாணவர் அணி என்று பல்வேறு பொறுப்பாளர்களாக இருக்கலாம், மண்டலத்தின் பொறுப்பாளராக பொறுப்பேற்றிருக்கிற உறவுகளாக இருக்கலாம். உங்கள் அத்தனை உழைப்புக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகிறேன். ஆம், நீங்களும் என்னோடு 15 ஆண்டு காலம் பணி செய்கின்றீர்கள். உங்களுக்கும் பின்னால் வந்தவர்கள் எல்லாம் உங்கள் மாவட்டத்தில் உங்களிடத்தில் வந்து கைகட்டி நின்றவர்கள் கூட
அல்லது உங்கள் கண் முன்னால் அமர்வதற்கு கூட யோசனை செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு உங்கள் மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற போது உங்கள் மனம் கணக்கத்தான் செய்யும், உங்களுக்கு வலி இருக்கத்தான் செய்யும். அதை நான் உணராதவன் அல்ல. ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கட்சி தொடங்கும் போதும் சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலும் சொல்லியிருக்கிறேன். நான் எதிர்பார்த்த கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற விருத்தாச்சலம், புவனகிரி, கடலூர், பண்ருட்டி போன்ற இடங்களில் கூட நம்முடைய தோழர்கள் ஒரு சிலர் மீது எனக்கு வருத்தங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த கணிசமான வாக்குகளை பெற வேண்டும் என்று உழைத்த அந்த வேட்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் பல வேட்பாளர்கள் அப்படி உழைத்திருக்கிறார்கள். பல கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளும் கடைமட்ட தொண்டர்களும் உழைத்திருக்கிறார்கள். ஏதோ அண்ணன் கடைசி நேரத்தில் சின்னத்தை வாங்கி கொண்டு வந்து ஒரு கௌரவ பிரச்சனையாக இந்த தேர்தலை போட்டியிடுகிறார், அதற்காக நாமும் ஒரு கடமைக்கு வேட்புமனுவை தாக்கல் செய்தோம் என்று செய்துவிட்டு வந்தவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். அதனால் அப்படிப்பட்டவர்கள் யாராவது இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்களே தானாக முன்வந்து உங்களுக்கு பிடித்த அரசியல் கட்சிகளில் இணைந்து நீங்கள் உயர் பதவிகளை வர வேண்டும் என்று இந்த நாளில் உங்களை நான் வாழ்த்தி வழியனுப்ப காத்திருக்கிறேன். அருமை உறவுகளே, தமிழ்நாட்டில் ஏற்படுகின்ற இந்த லஞ்சம், லாவண்யம், ஊழல், மதுபான ஆலை முதலாளிகளில் தொடங்கி இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கஞ்சா, அபின், போதை, புதிய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகே இன்றோடு 12 கொலைகள், பச்சை குழந்தைகளிலிருந்து மாணவர்களிலிருந்து சகமானவனை குத்தி கொலை செய்கின்ற தன்னிலை மறந்த மனிதர்களாக மாறி வருகின்ற இந்த சூழல், இவற்றைக்கெல்லாம் முடிவு கட்டுவதற்கு சில அதிரடி நடவடிக்கைகளை கட்சி எடுக்க இருக்கிறது. அதற்கான அரசியல் வகுப்புகள் நடைபெற இருக்கின்றன, அரசியல் பயிற்சிகள் தொடங்க இருக்கிறது. ஆதலால் ஓட்டு அரசியலில், உள்ளாட்சி தேர்தல்களில் ஒன்றிய பெருந்தலைவராக, நகர்மன்றத்தின் தலைவராக, மேயராக அல்லது கவுன்சிலராக, பஞ்சாயத்து தலைவராக ஆக வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான அரசியலை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். நாம் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த தலைவன் தன் கட்டிய மனைவி, தன் பெற்ற பிள்ளைகள், தன் தாய், தன் தந்தை அத்தனை பேரும் அந்த மண்ணில் ஆகுதியை ஆக்கி கொண்ட அந்த மகத்தான தலைவன் வழி நின்று அரசியல் செய்கிற வேல்முருகன் இனி எக்காலத்திலும் எனக்கு பதவி இல்லை என்றாலும் என் தமிழ் இனத்தின் விடியலுக்காகவே என்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். வாய்ப்பு கிடைத்தால் அரசியலை குறித்து, பதவிகளை குறித்து நாம் சிந்திப்போம். அதுவரையில் நமக்கான பணிகள் ஏராளம் இருக்கிறது. நாம் பேசுகின்ற இந்த தமிழ் தேசிய அரசியலை ஆதரித்து களத்திற்கு வென்ற ஒரு சில போராளிகள் இங்கு வருகின்றிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான தமிழர் வாழ்வுரிமை கூட்டணியிலே இடம்பெற்ற தலைவர்கள் இருந்த போதும் தமிழேயன் போன்றவர்கள், ஆலப்பக்க முருகேசன் போன்றவர்கள், தடா நல்லரசன் போன்றவர்கள், ஜெயபிரகாஷ் நாராயணன் போன்றவர்கள் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்த தமிழ் தேசிய போராளிகள் நேரத்தில் நம்முடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு 40க்கு மேற்பட்ட சின்ன அரசியல் கட்சிகள், அமைப்புகள், சமுதாய அமைப்புகள் வருகின்றார்கள். வயதில் சிறியவனாக இருந்தாலும் ஒரு 64 தொகுதிகளை என் கைகளிலே தந்து இந்த இடங்களில் நாம் தொகுதி உடன்படிக்கை செய்து கொள்ளலாம் என்று முன்வந்த மருத்துவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், இன்னும் பல அரசியல் கட்சியினுடைய ஆளுமைகள், அவரோடு 3-4 முறை சந்தித்து நாம் உரையாடினோம். அப்படி ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டோம். சில இடங்களில், பல இடங்களில் நாம் வேட்பாளர்களை நிறுத்தவில்லை. நம்முடைய 30க்கும் மேற்பட்ட வேட்பு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. நாம் கவலை கொள்ளவில்லை. அந்த இடங்களில் அவர்களுக்கான வேட்பாளர்கள் நிறுத்துவது, அவர்களுக்கு வாய்ப்புகளை அளித்தோம். திருமதி ஆம்ஸ்ட்ராங் பொற்கொடி எதிர்த்து வேட்பாளரை நாம் நிறுத்தவில்லை. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரை ஏற்று நாம் வேட்பாளரை நிறுத்தவில்லை. இப்படி நாம் இந்த தமிழருக்கான, தமிழ் தேசிய அரசியலுக்கான, சமூக நல்லிணக்கத்திற்கான நாம் பரந்த பார்வையோடு, தெளிந்த புரிதலோடு, தெரிந்த அரசியலை முன்வைத்தோம். ஆனால் அதையும் ஏளனம் செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள். நாம் அதை பற்றி கவலை கொள்ளவில்லை. இங்கே அருமை தம்பி மாரிமுத்து அவர்கள் குறிப்பிட்டது போல் நாம் வைத்த 10 கோரிக்கையில் 5 கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னோம். ஈழத்தில் நடந்தது மாபெரும் இனப்படுகொலை. அதற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும்.
எம் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஈழ உறவுகளிடம் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இந்த கோரிக்கைகளை எனக்காக செய்து தாருங்கள் என்று 5 ஆண்டு காலம் தமிழக சட்டமன்றத்தில் வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் பேசினேன், கோரிக்கை வைத்தேன், கடிதங்கள் தந்தேன், கவன ஈர்ப்புகளை தந்தேன். அத்தனையும் குப்பையில் தூக்கி எறிந்தது திமுக அரசு, திராவிட மாடல் நாயகன் என் அன்புக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள். திருச்சி சிறப்பு முகாம்கள் மூடப்பட வேண்டும் என்று சொன்னேன். மூடுவதற்கு காலதாமதம் எடுத்துக்கொண்டாலும் கூட அங்கே இருக்கின்ற என் அப்பாவி ஈழ உறவுகள் பாஸ்போர்ட் ஆக்டின் பிரகாரம் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டு சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று சொன்னேன். செய்யப்படவில்லை. தமிழக வேலை தமிழருக்கே என்று ஒரே ஒரு அரசாணை வெளியிடுங்கள். குஜராத்தில் மோடியே வெளியிட்டிருக்கிறார், குஜராத்திகளுக்கே 90% வேலை வாய்ப்பு என்று. கர்நாடகா வெளியிட்டிருக்கிறது, இந்தியாவில் பல மாநிலங்கள் வெற்றியிட்டு இருக்கிறது என்று அரசு ஆணைகளை கொண்டு போய் முதலமைச்சர் கரங்களிலும் அதிகாரி பெருமக்களின் கரங்களிலும் தந்தேன். எடுத்துக்கொள்ளப்படவில்லை, அது தூக்கி எறியப்பட்டன. இப்படி அந்த 10 கோரிக்கைகள் 10.5% நீங்கள் தரவில்லை, மற்ற சாதிகள் கோபித்துக் கொள்வார்கள் என்று நீங்கள் தர மறுக்கிறீர்கள். நான் ஏற்றுக்கொள்கிறேன். மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களின் பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக நீதி கொள்கை 1980களில் பல்வேறு வன்னியர் சங்கங்களை ஒருங்கிணைத்தவர் நடத்திய முதல் கூட்டத்தில் இயற்றப்பட்ட தீர்மானம் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் சமூக நீதி வழங்குங்கள் என்பதுதான். அதையாவது செய்யுங்கள். பீகாரில் எடுக்கப்பட்டிருக்கிறது, இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் எடுக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, சமூக நீதி அரசு என்று சொல்றீர்களே, அதை செய்து தாருங்கள் என்று கேட்டேன். நீங்கள் செய்து தரவில்லை. ஆக நான் கேட்ட கோரிக்கைகளில் நீங்கள் உங்களால் முடிந்ததை, உங்கள் ஒன்றிய அரசு செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் தவிர்த்து உங்கள் மாநில அரசால் செய்யக்கூடியதை நீங்கள் செய்து தந்திருந்தால் இன்றைக்கு இந்த நாட்டுடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்கள் மீண்டும் வந்திருப்பீர்கள். ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுகவினுடைய 15க்கும் மேற்பட்டவர்களுடைய தோல்விக்கும் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களோடு சேர்ந்து நாம் ஏற்படுத்தி கொண்ட தொகுதி உடன்படிக்கை, இன்னும் சில அரசியல் கட்சி நண்பர்களோடு நான் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின் காரணமாக சுமார் 30 தொகுதிகளில் திமுக அதிமுக தோல்வியை தழுவியிருக்கிறது. அதற்கான புள்ளி விவரங்களை இந்து பத்திரிகை மறுநாள் 6ஆம் தேதி விரிவாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. ஒரே ஒரு பத்திரிகை தமிழ்நாட்டில் நடுநிலையோடு நேர்மையாக தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அம்மையார் சசிகலா போன்றவர்களையும் கிருஷ்ணசாமி போன்றவர்களையும் பெரிய கட்சிகள் உதாசீனப்படுத்தியதனுடைய விளைவு பெரிய கட்சிகள் இரண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனால் என்று பத்திரிகையிலும் செய்தி வெளியிட்டது. இணைய ஊடகத்திலும் என் படங்களை போட்டு திருமதி சசிகலா படங்களை போட்டு கிருஷ்ணசாமி படங்களை போட்டு செய்தியாக வெளியிட்டது. கேட்கவில்லை, உங்களிடத்திலே பணம் கேட்கவில்லை. தொகுதிக்கு நீங்கள் பல கோடிகளை அள்ளி இறைத்தீர்கள், அதையும் எனக்கு கொடுக்க முன்வந்தீர்கள். நான் இந்த மாவீரர்களை போற்றுகின்ற, மாவீரர்களுக்கு தோள் கொடுத்து துணை நின்ற எம் பொதுமக்களை போற்றுகின்ற, அவருடைய தியாகத்தை வணங்குகின்ற என் மாவீரர் தெய்வங்களை பெற்றெடுத்து கல்லறைகளாக அந்த மண்ணில் மகிழ்த்து போன இந்த மக்களுக்கு இறுதி மரியாதை செலுத்துகின்ற, அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற இந்த மேடையிலிருந்து சொல்லுகிறேன், தேர்தல் அரசியலுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் பெறும் கட்சிகளிடத்திலும் எந்த பண முதலாளிகளிடத்திலும் ஒரே ஒரு ரூபாய் லஞ்சம் வாங்காமல் நேர்மறையாக என் மக்களுக்காக அரசியலை செய்கின்ற வேல்முருகன் இந்த மாவீரர்களின் ஆத்மாவின் துணையோடு யாரெல்லாம் எங்களை உதாசீனப்படுத்தினீர்களோ, திமுக அதிமுக இருவரும் இன்றைக்கு ஆட்சிக்கு வர முடியவில்லை என்று சொன்னால் நாங்கள் உண்மையாக இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த போராளிகளையும் நேசிக்கிறோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடங்கப்பட்ட போது தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டை கண்டித்து நான் அங்கே சென்று ஆறுதல் சொல்ல புறப்பட்ட போது, தூத்துக்குடி விமான நிலையத்தில் வைத்து நான் கைது செய்யப்பட்ட போது நம் கட்சியினுடைய சாதாரண கடகோடி உறுப்பினர்கள் தங்கள் தேக்குமர உடல்களை தீக்கரையாக்கி மடிந்து போன அந்த மாவீரர்களின் ஆத்மாவின் துணை கொண்டு நாங்கள் அரசியல் செய்கிறோம். அவர்கள் செய்த அந்த தியாகம் இன்னும் என் கண் முன்னால் இருக்கிறது. ஆதலால் இங்கே எனக்குன்னு கிடைத்த சில ஆயிரம் உறவுகளை, எனக்குன்னு கிடைத்த நூற்றுக்கணக்கான 2ஆம் கட்ட தலைவர்களை கொண்டு போய் பிரிதொரு அரசியல் கட்சியிடம் அடகு வைத்து பணம் பெற்று ஒருவர் வெற்றிக்கு உதவ வேண்டும், ஒருவர் வெற்றிக்கு வித்திட வேண்டும் என்கிற ஆசை அபிலாசைகள்
எனக்கு இல்லை என்பதை என்னோடு இருக்கிற உறவுகளாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் அண்ணன் இந்த தேர்தலில் தனியாக வந்து நிற்கிறாரே, யாருடைய வெற்றிக்காகவாவது அவர் துணை புரிவதற்கு இப்படி செய்தாரா? நடிகர் விஜய் இந்த நாட்டின் முதலமைச்சராக வருவதற்கு துணை புரிவதற்காக நான் அரசியல் கட்சி நடத்துகிறேன். இன்னமும் என்னை புரிந்து கொள்ளாமல், இன்னமும் என்னை பற்றி ஒரு சிலர் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ என்று நினைக்கின்ற மாநில மாவட்ட தொகுதி அளவிலான பொறுப்பாளர்களை, நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவன் 1 கோடி இல்லை 1,00,000 கோடி கொடுத்தாலும் விலை போகாதவன் இந்த வேல்முருகன் என்பதை மட்டும் இந்த நாளில் உங்கள் மனதில் நிறுத்தி உண்மையும் நேர்மையுமாக விசுவாசமாக குறை சொல்லாமல், குறை சொல்ல வேண்டிதான் செயற்குழுவிலே, பொதுக்குழுவிலே, கட்சியினுடைய நிர்வாகி குழு கூட்டங்களிலே, உயர்நிலை கூட்டங்களிலே விவாதிக்க வேண்டும். அண்ணன் சிதம்பரம் சொன்னார், நான் கம்யூனிஸ்ட் இயக்கத்திலிருந்து வந்தவன், கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் கூட ஒரு முடிவை எடுப்பதற்காக இத்தனை முறை கட்சியினுடைய நிர்வாகிகளை கலந்து பேசிய வரலாறு இல்லை. கம்யூனிஸ்டுகளை விட ஒருபடி மேலே நீங்கள் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் பணி செய்கின்றீர்கள் என்று சொன்னார். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணியாற்றுகின்ற எத்தனையோ தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்களும் தொண்டர்களும் எனக்கு கிடைத்திருக்கிறார்கள். கிடைத்த நீங்கள் ஒரு ஒழுங்கமைப்போடு, ஒரு தலைமை பண்புகளோடு பணி செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இனி தலைமை நிலைய செயலாளர் அவர்களுக்கும் கண்ணன் அவர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். உலகம் முழுவதும் இது நேரடியாக ஓடிக்கொண்டிருக்கிற சூழலில் நீங்கள் எமது தொண்டர்களை ஒளிபெருக்கியின் ஊடாக அழைப்பதும் அவரை அமர வைப்பதற்கு அழைப்பதும் ஏற்புடையதல்ல. அப்படிப்பட்ட தொண்டர்களை நாம் வளர்த்தெடுக்கிறோம் என்று நான் உண்மையிலேயே வருந்தினேன். இது எப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு! இந்த நிகழ்வுக்கு நீங்கள் எல்லாம் சென்று வாகனங்களில் அமர்ந்திருப்பவர்களை, ஆங்காங்கே நின்று கொண்டிருப்பவர்களை அழைத்து வந்து அமர வைக்கின்ற இது அரசியல் கூட்டம் அல்ல. நாம் சராசரி அரசியல் கட்சி நடத்துகிற இயக்கம் அல்ல. தமிழக வாழ்வுரிமை கட்சி புலிகளை, தமிழ்நாடு என்கிற ஒரு விடுதலை அடைய வேண்டும் என்கிற லட்சிய கனவுகளை சுமந்தவர்களை தலைவர்களாக, முன்னெத்தி ஏறுகளாக ஏற்றுக்கொண்டவர்கள் நாம். ஜெய்சிங்கினுடைய தியாகம், அஸ்கர் அலியினுடைய தியாகம், வினோத்தினுடைய தியாகம், நாம் இதையெல்லாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். தமிழர் படை என்று வருகின்ற நண்பர்கள் உங்களை ஒழுங்கு செய்வதற்கே நாங்கள் நிர்வாகிகள் சொல்ல வேண்டியது இருக்கிறது என்று வருத்தப்படுகிறார்கள். இனி மாவீரர் நாள் நிகழ்வாக இருந்தாலும், முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலாக இருக்கலாம், வருகின்ற சில 100 சில 1000 பேர்கள் உங்கள் இருக்கைகளில் அமர்ந்து இந்த ஒழுங்கை கடைபிடியுங்கள். இது சராசரி அரசியல் கட்சியின் கூட்டம் அல்ல. உங்களுக்கு பணம் கொடுத்து நான் அழைத்து வரவில்லை, வண்டி வாகனங்களுக்கு காசு தந்து அழைக்கவில்லை, உங்களுக்கு தலைக்கு 500 ரூபாய் கொடுத்து அழைத்து வந்து கூட்டம் காட்டுகிற கூட்டம் அல்ல இந்த கூட்டம். இது தேர்தல் அரசியலோடு, ஓட்டு பொறுக்கின்ற ஓட்டு பொறுக்கி அரசியலோடு அந்த கலாச்சாரம் முடிவு பெறட்டும். இது எம் இனத்தின் எழுச்சிக்காக, எம் இனத்தின் மீட்சிக்காக எம் மக்கள் கொண்டு குவிக்கப்பட்டதற்கு இத்தனை ஆண்டு காலம் கடந்தும், 17 ஆண்டு காலம் கடந்தும் நீதி பெற முடியாமல் தவிக்கிறோம். ஆதலால் எனதருமை உறவுகளே, தாய்மார்களே, நண்பர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அழைப்பை ஏற்று செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து பெருந்திரளாக வருகை தந்தவர்களே, தமிழ்நாடு முழுவதும் இருந்தும் கன்னியாகுமரியில் தொடங்கி கும்மிடிப்பூண்டி வரையிலான இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு லட்சிய கனவுகளை என்னோடு சுமந்து இந்த கூட்டத்திற்கு வரையிருந்து அமர்ந்திருக்கிற அத்தனை உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை உங்கள் பொற்பாதங்களில் நான் சமர்ப்பிக்கிறேன். இனி நமக்கான அரசியல் என்பது மக்களை அணிதிரட்டுதல், மக்களை அரசியல்படுத்துதல், மக்களை விழிப்படைய செய்வது, இதுதான் அரசியல். கட்சியின் தலைவர் என்ன பேச வருகிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஏதோ கிடைக்காத வாகனம் கிடைத்தது போல் ஏறி அமர்வதும், கிடைக்காத உணவு கிடைத்தது போல் அதை வாங்குவதற்கு முண்டியடிப்பதும், கிடைக்காத தண்ணீர் பாட்டிலை பெற்றுவிட வேண்டும் என்பதற்கு ஓடோடி வருவதும் என்கிற சராசரி அரசியல்களில் கூடுகின்ற கூட்டமாக நீங்கள் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். எனக்கு சில 100 தொண்டர்கள் இருந்தாலும் கட்டுப்பாடு என்றால் என்ன, ஒழுக்கம் என்றால் என்ன, தலைமை பண்புகள் என்றால் என்ன, தியாகம் என்றால் என்ன, அர்ப்பணிப்பு என்றால் என்ன, முகம் காட்டாத அரசியல் என்றால் என்ன என்பதை தெளிந்து நீங்கள் அரசியல் செய்யுங்கள். இங்கே கூட என் தம்பி சுரேஷ் என் மீது இருக்கிற மாறாத பற்றின் காரணமாக இந்த கட்டுவிட்டு செய்து விட்டார். வந்து மிக கடுமையாக நான் கடிந்து கொண்டேன், கோபித்துக் கொண்டேன். அதை எடுத்தாக வேண்டும் என்று சொன்னேன்.
இந்த ஒரு முறை அனுமதியுங்கள் என்று சில மாநில நிர்வாகிகளும் துணை நின்று அதை வைத்திருக்கிறார்கள். எனக்கு அது பிடிக்காது. இந்த கூட்டம் யாருக்கான கூட்டம்? லட்சக்கணக்கான மக்களை பலிகொடுத்த காட்சிகள் பாருங்கள். தாயின் மடியில் பால் குடித்த, மார்பில் பால் குடித்த குழந்தை குற்றுயிரும் குறைவாக கொலைப்பட்டது. இங்கே எல்லாரும் பேசியிருக்கிறார்கள். நான் பேச விரும்பவில்லை. இந்த துயரங்களை சொன்னால் நான் தேம்பி தேம்பி அழுது விடுவேன். அதனால் நான் எவ்வாறு இதுபோன்ற நிகழ்வுகளை ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், எவ்வாறு கட்டுப்பாடோடு உங்களை வழிநடத்த வேண்டும் என்று நினைக்கிறேன், எப்பேற்பட்ட அர்ப்பணிப்பு உள்ளவர்களாக உங்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். 90% அந்த ஒரு குறையை தவிர அருமை தம்பி சுரேஷ் அவருடைய ஆதரவாளர்களாக பல்வேறு அரசியல் கட்சியிலிருந்து வருகிறவர்கள், ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பிரமுகர்கள் கூட இந்த மேடைக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. ஒரு காலத்தில் எதிரும் புதிருமாக இருந்தோம். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் நம்மை புரிந்து கொண்டார்கள், கம்யூனிஸ்டுகள் புரிந்து கொண்டார்கள். புரியாத ஒரு கூட்டமாக இன்னமும் நம்மை வசைப்பாடி கொண்டிருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கட்சி தொண்டர்களும் நம்மை இந்த தேர்தலில் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நம்மை இனி வசைப்பாடுவதற்கு யாரும் இல்லை. நம்மளை போன்று தமிழ் தேசிய அரசியல் பேசுகின்ற அரசியல் இயக்கத்தில் இருக்கிற கடநிலை தொண்டர்கள் நம்ம எப்படி வேண்டுமானாலும் எழுதலாம். உங்கள் ஆதரவில் தான் எங்கள் அண்ணன் ஜெயிக்க வேண்டுமா என்றெல்லாம் எழுதினார்கள். எழுதிவிட்டு போகட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் தமிழீழ தேசிய தலைவரை நேசிக்கிறோம். அந்த தலைவரை நேசிக்கிறேன், அந்த தலைவரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறேன். அந்த தலைவருடைய தமிழீழ விடுதலை கனவை நனவாக்குவதற்கு நானும் தோள் கொடுப்பேன், துணை நிற்பேன், அதற்காக பணியாற்றுவேன் என்று திரைத்துறையிலிருந்து வந்த நடிகர் விஜய் கூட நாளைக்கு அறிவித்தால் அவரையும் வேல்முருகன் பாராட்டுவான், அவரையும் வேல்முருகன் வாழ்த்துவான். இதுதான் என் தலைவனும் தமிழீழ விடுதலை புலிகளும் எனக்கு கற்றுத்தந்த மாண்பு. அந்த மாண்போடு நான் நடந்து கொள்கிறேன். இதுதான் தோழர் தமிழரசனோடு நான் கைகோர்த்து பணி செய்யவில்லை. ஆனால் தோழர் தமிழரசனோடு கைகோர்த்து பணி செய்த களத்தில் களமாடிய எண்ணற்ற போராளிகளோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். 2.5 கலந்து அவர்களோடு. எம் தமிழீழ தேசிய தலைவரை சென்று எம் தமிழீழ மண்ணில் நான் பார்க்கவில்லை. ஆனால் அவர்களுக்காக கருமொழிகளாக வெடித்து வரலாற்றில் காவியம் படைத்த எண்ணற்ற கருமொழிகளோடும் எண்ணற்ற விடுதலை புலி தோழர்களோடும் நான் பழகியிருக்கிறேன், அவர்களை படித்திருக்கிறேன். இங்கே மேவி குமார் உலகத்தமிழர் ஆவண காப்பகத்தின் சார்பாக வெளியிட்ட இந்த அடிக்கற்கள் புத்தகத்தில் 17 போராளிகளை குறித்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த 17 போராளிகளும் அந்த இயக்கத்திற்கான மாவீரர் திலகங்கள். போன்ற புத்தகங்களை வாங்கி வாசியுங்கள். இங்கே வெளியிடப்பட்ட இன்னொன்று ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை குறித்து வெளியிடப்பட்ட அந்த இன்னொரு நூல், அதையும் வாங்கி படியுங்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் இணையதளங்களில் இந்த முள்ளிவாய்க்கால் ஏற்பட்ட துயரத்தை குறித்து பல தெரியாத அறியாத செய்திகள் எல்லாம் எமது உலக தமிழர்களால் வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது, குறிப்பாக என் இளைய தலைமுறையால். இன்றைக்கு கூட எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து, லண்டனில் இருந்து வருகிறவர்கள், கனடாவிலிருந்து வருகிறவர்கள் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்கள் பெயர்களை சொன்னால் நாளை அவர் விமான நிலையத்திலே முடக்கப்படுவார்கள். பல மணி நேரம், 24 மணி நேரம் முடக்கப்பட்ட என் தோழர்களை நான் அறிவேன். ஆனால் உலகத்தில் உண்மையான தமிழீழ விடுதலை போரை நேசித்தவர்கள், தமிழீழ விடுதலையை நேசித்தவர்கள், தமிழீழ தேசிய தலைவரை நேசித்தவர்கள், உலகம் முழுவதும் அறிவியல் கண்ணோட்டத்தோடு நம்மை அணுகக்கூடியவர்கள், அறிவுபூர்வமாக நம்மளை அணுகக்கூடியவர்கள் எல்லாம் நாம் செய்கின்ற அரசியலை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் நாம் உலக தமிழர்களின் வாழும் உரிமைக்காக நடத்துகிற இந்த போராட்டத்தில் நான் வாழ்கின்ற காலத்தில் இந்த உலக நாட்டுடைய ஜனநாயகத்தின் துணை கொண்டு, உலக வல்லாதிக்க நாடுகளின் நாடாளுமன்றங்களின் துணை கொண்டு ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக ஒரு தனித்தமிழீழ அரசை உருவாக்கி தருவதற்கு என் வாழ்நாளை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு ஜனநாயக ரீதியாக களமாடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை நீங்களும் புரிந்து கொண்டு, ஓட்டு அரசியலுக்கு நாம் அடுத்தடுத்த அமர்வுகளில் ஆய்ந்தறிந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் ஒரு பிரிவு தேர்தல் அரசியலை சந்திப்பதற்கும் மற்றொரு பிரிவு இயக்க அரசியலை சந்திப்பதற்கும் தயாராக வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். என் பெயரை போடவில்லை, உன் பெயரை போடவில்லை, என்னை பேச அழைக்கவில்லை, எனக்கு முக்கியத்துவம் இல்லை, எனது முதல் இருக்கையில் வாய்ப்பில்லை என்று சொல்லுவர்கள் எல்லாம்
நீங்கள் தேவைப்பட்டால் ஓட்டு அரசியலுக்கு செல்லுங்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடகோடியில் உட்கார்ந்து கொண்டு எனக்காகவும் என் தமிழீழ தேசிய தலைவனுக்காகவும் களமாட நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அப்பழுக்கற்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொண்டர்கள் எனக்கும் பின்னால் அணிவகுத்து வாருங்கள். ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுப்போம். இன்றைய புவி சார்ந்த உலக புவியியல் அமைப்பின் காரணமாக, ஆயுதங்களின் உற்பத்தியின் காரணமாக, வல்லாதிக்க நாடுகளின் துணையோடு உலகத்தில் 30க்கும் மேற்பட்ட நாடுகள் கொண்டு எம் இனம் எப்படி அழிக்கப்பட்டதோ அப்படி தமிழ் மண்ணில் நாளை ஒரு புரட்சி வெடிக்கும் என்று சொன்னால் அதையும் இந்த உலக வல்லாதிக்க அரசுகள் துணையோடு நம் ஒன்றிய அரசு அதை அடக்கும், அதை ஒடுக்கும், அதை நசுக்கும். ஆதலால் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு மக்களை அணியப்படுத்துவது, மக்களை தயார்படுத்துவது. மக்களின் புரட்சி ஒன்றுதான் மகத்தான புரட்சி. அந்த மக்கள் புரட்சிக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணி செய்வதற்கான தம்பிமார்களை நான் தேடி தேடி உங்கள் வீடுகளுக்கு வருவேன், உங்கள் வீதிகளுக்கு வருவேன், உங்கள் ஊர்களுக்கு வருவேன். அப்படி வருகின்ற போது என்னோடு தோள் கொடுத்து துணை நின்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு மண்டலம் வேணும், எனக்கு மாவட்டம் வேணும், எனக்கு தொகுதி வேணும் என்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னில் ஒருவனாக நீங்கள் என்னோடு இரண்டர கரைந்து போவதற்கு தயாராக இருக்கிற உறவுகளை மட்டும் நான் எதிர்காலத்தில் அழைப்பேன். அதற்கான பணிகளை விரைவில் தொடங்குவேன். அதற்கான பயிற்சி அரங்குகளை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். ஜனநாயக ரீதியாக எப்படி மக்களை அணி சேர்ப்பது, எப்படி மக்களை ஒருமுகப்படுத்துவது, எப்படி மக்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவது, ஒரே கருத்தை கொண்டு எப்படி நாம் வெல்வது என்கிற அந்த சிந்தனைக்குத்தானே தவிர உங்களை ஒருபோதும் உங்கள் உடம்பிலிருந்து ஒரு சொட்டு ரத்தத்தை கூட சிந்துகின்ற ஆயுத அரசியலுக்கோ உயிர் கொடை அரசியலுக்கோ நான் உங்களை தயார் செய்ய மாட்டேன். அது என் தமிழீழ தேசிய தலைவனோடு 50,000 மாவீரர்களோடு அந்த சகாப்தம் நிறைவு செய்கிறது. இனி என் தோழர் தமிழரசனை போன்றோ என் தமிழீழ தேசிய தலைவனை போன்றோ இந்த உலகத்தில் எவனும் பிறக்க முடியாது. எவனும் அந்த தலைவனை போல் ஒரு படையை கட்டி எழுப்ப முடியாது. அதை கனவில் கூட நாம் நினைத்து பார்க்க முடியாது. காரணம், என் தம்பி மாரிமுத்து சொன்ன இந்த மக்கள் மனநிலை அப்படி இருக்கிறது. என் தம்பி மாரிமுத்தும் இங்கே பேசிய அத்தனை கருத்துக்களும் கருத்தாக்கங்களும் கவிதைகளும் வரிகளும் வார்த்தைகளும் வந்து விழுந்ததல்லவா இந்த மக்களுடைய எண்ணங்களை, இந்த தேர்தலில் இந்த மக்கள் எடுத்த முடிவுகளை குறித்து. இன்றைக்கு ஒரு நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் சொல்லுகிறார் அல்லவா, இன்ஸ்டாகிராமின் மூலமாக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள், பச்சிளம் குழந்தைகள் மூலமாக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று. இப்படி எது உண்மை, எது பொய், யார் மண்ணுக்கானவர், யார் மக்களுக்கானவர், யார் இனத்திற்கானவர், யார் இந்த தலைமுறையின் எதிர்காலத்திற்கானவர் என்று கூட புரிந்து கொள்ள முடியாத, அறிந்து கொள்ள முடியாத தெளிவில்லாத ஒரு பெரும் கூட்டம் இந்த மண்ணில் கூடியிருக்கிறது. ஒரு பெரும் கூட்டம் உருவாகி நிற்கிறது. அவர்களிடத்திலே இன்றைக்கு தமிழரசன் வந்தால் மீண்டும் ஒற்றத்துறை காவல்துறையோடு சேர்ந்து எப்படி பொதுமக்கள் துணை கொண்டு அடித்து கொண்டார்களோ அதுபோன்று நாளை தமிழரசன்கள் உருவானாலும் அதே நிலையில்தான் இந்த கூட்டம் இருக்கிறது என்பதைத்தான் இந்த தேர்தல் நமக்கு பாடமாக படிப்பினையாக தந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நாம் மக்களை விழிப்படைய செய்வோம். மக்களோடு மக்களாக பழகி மக்களில் இருந்து இளைய தலைமுறையை கொண்டு வந்து இந்த மண்ணுக்கான மக்களுக்கான தலைவர்களை நாம் அடையாளம் காட்டுவோம். இனி அந்த பணிகளை நான் செய்வதற்கு 5 ஆண்டு காலம் முழுவதுமாக நான் அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும், நான் குறுகிய காலத்தில் அழைத்தால் கூட இப்போது கூட ஒரு அழைப்பு தந்திருக்கிறேன் மண்டல பொறுப்பாளர்களுக்கு. நீங்கள் தமிழ்நாட்டின் பல முனைகளிலிருந்து இவ்வளவு தூரம் மதுராந்தகம் வரை வந்திருக்கிறீர்கள். திரும்பம் வந்துவிட்டு நீங்கள் ஊருக்கு சென்று வருவதற்கு காலதாமதம் ஆகும் என்பதற்காக நாளை காலை 10 மணிக்கு சென்னை தலைமை அலுவலகத்தில் ஒன்று கூடுவோம் என்று சொன்னேன். காரணம், உங்களுக்கு அலைச்சல் கூடாது என்பதற்காக. அப்படி 12 மணி நேர இடைவெளியில் அழைத்தாலும் கூட நீங்கள் வந்து மணிக்கணக்காக என்னோடு விவாதியுங்கள், ஆலோசனைகளை வழங்குங்கள். என் உள் உணர்வை புரிந்து கொண்டு எனக்கு தோள் கொடுத்து துணை நின்று உதவி செய்யுங்கள். நாளைய தலைமுறை, நாளைய தமிழ் சமூகம் சமூக நீதியுடன் கூடிய சமநீதி கிடைக்கப் பெறுவதற்கும் உலகரங்கில் தமிழனுக்கென்று ஒரு தனித்த தமிழீழ அரசு உருவாவதற்கு வாய்ப்புள்ள ஒரே நாடு தனித்தமிழ் ஈழம் என்கிற இலங்கை தீவில் இருக்கிற அந்த நாடு தான். வேற எந்த நாடும் நம்ம அடைய முடியாது. வேற எந்த உலகத்தில் எந்த நாட்டிலும் தமிழுக்கென்று ஒரு நாட்டை உருவாக்குவதற்கான புறச்சூழல் அகச்சூழல் எதுவுமே இல்லை. இதை புரிந்து கொண்டு நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, அருமை உறவுகளே, அருமை தம்பி சுரேஷ் அவர்களோடு தோளோடு தோள் நின்று உதவி புரிந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நேற்றைய தினம்
உலகம் முழுவதும் இந்த தமிழீழ விடுதலை நெருப்பை தீயை பெரும் தீயாக பற்ற வைத்த தேனிசை செல்லப்பா என்கிற அந்த மகத்தான அந்த மாபெரும் ஒரு தமிழிசை பாணர் அவர்களுக்கான நிறைவேந்தல் நடந்தது. அங்கே என் தங்கை சாந்தியிடம் நான் சொன்னேன், நாளை மதுராந்தகத்தில் நடைபெறுகிறது, நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு வந்து இந்த உணர்வெழுச்சி பாடல்களை பாட வேண்டும் என்று சொன்னேன். அதற்காக வருகை தந்த அருமை சகோதரி தேனிசை செல்லப்பனார் அவர்களுடைய அன்பு மகள் சாந்தி அவர்களுக்கும் பெரிய மகள் ராஜேஸ்வரி